வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டு 166 லட்சம் ரூபாய் பொதுமக்கள் நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்கமைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவர் அழைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இத்தொடர்பான விசாரணைகளுக்காக சமன் ஏகநாயக்க கடந்த மாதம் 5ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 6 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா கடந்த மாதம் 4ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 6 மணித்தியாலங்களுக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதனூடாக அரசாங்கத்துக்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனிடையே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது நீர்கொழும்பு நகரசபையின் உப தலைவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பிலேயே அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.